இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதில் கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் போட்டு பன்னீரோடு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம மசாலாவில் பிரட்டி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகு, சீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிருச்சு. இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், பட்டாணி இதை 3ஐயும் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். காய் கொஞ்சமாக வதங்கினதும் இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சாதம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மிதமான ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரிசி வெந்துருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கையளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா நல்லா கமகமன வாசனையோட நம்மளோட பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது டிஃபன் பாக்ஸும் காலியாக வரும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.